கடகராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தாங்க அவங்களுக்கு விமோசனம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கு அஷ்டம சனி பாதிப்பு நீங்கிடுது. குரு லாபஸ்தானத்தில் இருக்கார். விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய், இந்த குருவும் செவ்வாயும் யோகாதிபதி. அந்த செவ்வாய் ராசிக்குள்ளே வராரு ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு. ராசிக்குள்ளே வந்து நீச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால இவங்களுக்கு பதவி பறிபோகுமா? ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. பூர்வ புண்ணியாதிபதி நீச்சமாக அடைஞ்சிருக்காரு. எங்களுக்கு கெடுதல் வருமானட்டு கேட்குறாங்க நிறைய பேர். இல்லை அப்படிங்கிறத என்னோட ஒரு திண்ணமான பதில். எதனால் அப்படின்னு கேட்டேன்னா, செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ள விரயஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் குழந்தைகளால் செலவுகள், வியாபாரத்தால் நஷ்டங்கள்னு ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. இதில் அஷ்டம சனி பாதிப்பு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய வகையில், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஒளி உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். அது எந்தெந்த நாட்களில் வரும்னு தெரியணும்ல. சில நாட்களில் வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜாதக பிரகாரம். அது எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தேன்னா, ஏப்ரல் 1, 2, 3ஆம் தேதி மாலை 6 மணி வரை. அதன் பிறகு 5ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மேலே ஆரம்பித்து 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. 18ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 20ஆம் தேதி மாலை 6 மணி முதல் ஆரம்பித்து 21, 22, 22ஆம் தேதி ராத்திரி வரைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றிகள் உங்களை தேடி வரும். அதே சமயம் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் எதிரிகளின் தொல்லையையும் தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி விடியற்காலை 12 மணி 33 நிமிஷம், அதாவது 22ஆம் தேதி ராத்திரி, 23ஆம் தேதி விடியற்காலை 12 மணி 33 நிமிஷத்துலேருந்து ஏப்ரல் 25 விடியற்காலை 3 மணி 25 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்ட பேசினாலும் பேசக்கூடிய வார்த்தைகளை முன் யோசனையோடு பேசணும். நீங்கள் போயிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவர் கேட்குற வார்த்தைக்கு எதிர்மறையாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்து அதிபதியான சூரியன் இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி உச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு குடும்பம் வலுப்படும், குடும்பம் அமையும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கடகராசியில் பிறந்தவங்க வந்து குடும்பத்தில் குழப்பம் வந்து பிரிந்து போயிருக்காங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பிரிந்து போகிறதுக்கு இந்த கடகராசி நண்பர்களின் புகுந்த வீட்டினரே காரணமாக இருக்காங்க. அதாவது பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட குடும்பம்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. அப்படியும் சிலர் இருக்காங்கங்கிறத சொல்ல வரேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். அதே சமயம் குடும்ப தலைவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை அடைஞ்சிருக்காரு. சார் அப்போ 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கே, அதனால் ஆரோக்கியம் எதுவும் பாதிப்பு இருக்காதுன்னா அப்படி கிடையாது. அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் மாறும். இந்த குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் மாறும். குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதம் முழுவதும் சோர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் படிப்பாற்றல் சற்று மந்தத்தன்மை அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால படிப்பில் எந்த விதமான தடுமாற்றம் இருக்காது. கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ், மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, பதட்டம் அடையிறது, முன்கோபம் அடையிறது, அது மாதிரி சூழ்நிலைகள் உங்களுடைய செயல்பாடுகளை தடுக்கும். அதனால் இந்த ராசி குழந்தைங்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணுமே தவிர அவங்கக்கிட்ட அதிகாரம் பண்ணி வேலை வாங்க முடியாது. வேலை சார்ந்த விஷயங்களில் அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க. உங்களை வந்து எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும், உங்களை வந்து டிமோட் பண்ணி உங்களை வந்து கம்மியான பொசிஷனில் உக்காத்த வைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவர்களே உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை பார்த்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். 4ஆம் இடத்துக்கு சூரியன், உச்ச சூரியனின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும்.
பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பது, தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைப்பதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகம் இந்த மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் ஏப்ரல் மாதம் முழுவதும் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் லாபகரமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகளிடம் நீங்கள் மண்டிட்டு இடக்கூடிய சூழ்நிலை இருந்தது, அதிலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதாவது எதிரிகளிடமிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு, எதிரிகளிடம் நீங்கள் அடங்கி இருப்பீங்க. இப்போ இந்த மாதம் எதிரில் தைரியமாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய தலைமையிடமிருந்து உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஆனால் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் யாருக்கு கீழேயாவது வேலை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலதிகாரிகள்கிட்ட. ஏன்னா திடீர்னு அவங்க எப்போ திரும்புவாங்கன்னு தெரியாது. அதே சமயம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, அதனால் பிரச்சனை கிடையாது. கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட பிரச்சனை கிடையாது. ஆனால் எதிரிகளின் செயல்பாடுகள் நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு எதிரிகளால் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த எதிரிகளால் வர வேண்டிய வருமானத்தை எந்த டைமில் வருமோ அப்போ தான் பிடிக்கணும். நீங்கள் உங்கள்கிட்டேருந்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிருக்காரு, அவர் ஏமாற்றிட்டார், அவர்கிட்ட எப்போ பணம் வருதோ அப்போ தான் போய் நீங்கள் கேட்ச் பண்ணணுமே தவிர, அவர்கிட்ட பணம் இருக்குது எப்போ வேணால் வாங்கிக்கலான்னா அவர் கொடுக்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட டைமில் போகணும். அப்படிப்பட்ட ஒரு டைம் இந்த மாதம் வருது, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு சுறுசுறுப்பாக ஓடினீங்கன்னா தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கும் அரசாங்க அனுகூலம், மேலதிகாரிகளின் அனுகூலம் இருந்தாலும் அவர்களிடம் சிறு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக இருக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி 3-12 கூடிய அதிபதி புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகளும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. லாபம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஆனால் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வேலை சம்மந்தமாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த மாதம் அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஏப்ரல் 14க்கு மேலே உங்களுக்கு கடல் கடந்து பயணிக்கும் யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் எல்லாருக்குமே சாதகமாக இருக்குது கடகராசியில் பிறந்தவாளுக்கு. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னா, சார் யாரை வேணால் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, நீங்கள் கடகராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு கம்பல்சரியாக பண்ணணும். குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவையாவது இந்த மாதம் போயிட்டு வாங்க. குலதெய்வத்தோடைய கோயிலேருந்து அந்த ஒரு படி மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு டப்பாலேயோ ஒரு கவர்லேயோ போட்டு வைங்க. அதை யாரும் கிண்டல் கேலி பேசினாலும் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று. முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றலை அந்த முன்னோர்கள் உங்களுக்கு வழங்கி உங்களுக்கு உண்டான வெற்றியை தந்து சந்தோஷப்படுவார்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு ஏற்றாற் போல நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அனுபவிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே சமயம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை அடையும். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.